இப்போ நாம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடியில் உப்பு தயாரிக்கிற ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கோம். சரியான வெயில் இங்கே. ஸோ இந்த இடமே பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த இடத்த வந்து நிர்வகிக்கிறவங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. இந்த ஸ்தாபனத்தினுடைய பேர் வந்து ராமகிருஷ்ணா சால்ட் ஒர்க்ஸ். ஓகே. எங்கள் அப்பா பேரில் உள்ளது. ஓகே. எங்கள் அப்பா வந்து 63 ஆரம்பித்தாங்க. ஓகே. அப்போ அவங்க இதுக்கப்புறம் நான் இதை ஏதோ கடவுள் புண்ணியத்தினால அவங்க ஆசீர்வாதத்தினால நான் இதை பார்த்துட்ருக்கேன். ஓகே. இது எப்படி தயார் பண்ணுறதுன்னா, முதல்ல இந்த வாட்டர் பேர் சொல்லியிருக்கேன். என் பேர் ஜெயராமன். ஓகே. இந்த இது வந்து எப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்ல இந்த வாட்டர் டிவைனர் வச்சு போர் எங்கே போடலாம் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணணும். ஓகே. எதுக்கு அப்படின்னு கேட்டால், வீட்டில் கிணறு குடிக்கிறோம், நல்ல தண்ணி வரணும் இல்லையா? ஆமாம், நல்ல தண்ணியும் வரணும், கொஞ்சம் அழகாக இருக்கவும் வேணும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கவும் வேணும். அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே எப்படின்னு கேட்டால், அந்த தண்ணியில் உப்பு தன்மை, அதாவது சோடியம் குளோரைடு கண்டென்ஸ் வந்து நிறைய இருக்கணும். அப்போதான் உப்பு நல்லா வாரும். அதுக்கு வேண்டி அந்த வாட்டர் டிவைடரை கூப்பிட்டு வந்து இடத்த எங்க பார்த்துட்டு அதுல அந்த இடத்த பொறுத்து டெப்த் போடணும். இந்த பிவிசி பைப் வந்து 8 இன்ச்சு பைப்பு, அதைத்தான் இறக்குவாங்க. இப்ப இங்க எல்லாம் வந்து இப்ப சுமார் வந்து 280 அடி வரை போடுறாங்க. 280 அடி வரை போடுற சமயத்துல தான் கீழே உள்ள தண்ணி நல்ல உப்பு தண்ணியா இருக்கும். நல்ல டிகிரி வரும். அதை போட்டு இத மேல பம்பு பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சப்மர்சிபிள் பம்பு, மோட்டர் பம்பு, அதுதான் தெரியறது இல்லையா? இத பாத்துங்க, இந்த ஹோஸ் இதா இருக்கு இல்லையா? இதை கீழேந்து இப்படி கொண்டு வந்து இதை கீழேந்து போட்டு அந்த மோட்டரும் பம்பும் உங்களுக்கு கீழே இருக்கும். இது மேல வச்சு கெட்டி இப்படி போட்டு இது இந்த ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு இந்த ஷெட்டுக்குள்ள இருக்கும். இங்க எப்பவுமே வெயிலும் காத்தும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு மழை வந்து எப்ப ஐப்பசி கார்த்திகையில மட்டும்தான் மழை. ரொம்ப பிரமாதமா மழையும் இருக்காது, ஓரளவுக்கு மழை இருக்கும், அது போரும். மத்த நேரம் பூரா நல்ல வெயில், நல்ல காத்து. பீக் பீரியட் அப்படிங்கிறது இந்த குத்தாலம் சீசன் சொல்லுவோம்ல. குத்தாலம் வந்து நம்ம இது வந்து மேற்கு, அந்த தென் மேற்குல தான் குத்தாலம் வரும் உங்களுக்கு. அந்த குத்தாலம் சீசன் போது அத கேரளாவில மழை பெய்யும், அந்த தண்ணி தான் குத்தாலத்து வருது. அந்த சேரம் இந்த காத்து அடிக்கும். இதுக்கு பேரு மேல் காத்துன்னு சொல்லுவோம். மேற்கேந்து வர்றதுனால மேல் காத்து. அதை அடிக்கும் போது இங்க ஹீட் பயங்கரமா இருக்கும். ஏற்கனவே நல்ல வெயில், இந்த காத்தும் நல்ல வெயில். உப்பு வந்து இடமும் நல்ல சூடாயிரும். நீங்க எவ்வளவு தண்ணி வச்சாலும் அது அடுத்த நாளைக்கு உப்பு ஆயிரும். அது ஒரு 2, 3, 4 மாசத்துக்கு சீசன் இருக்கும். போர் போட்டு உப்பு இது பண்ண தண்ணி இது பண்றேன்னு. ஆமா, இப்ப ஆக்சுவலா வந்து கடல் தண்ணி இது பண்ணி, கடல் தண்ணி ஏன் உபயோகம் பண்ணல அப்படின்னு கேட்டா, கடல் தண்ணியில உங்களுக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மி. இப்ப நம்ம அத திருச்செந்தூர்லயோ எந்த ஊர்ல போய் குளிச்சாலும் நமக்கே அது கஷ்டமா இருக்கு. ஆனா அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு கண்டென்ஸ் வந்து 2.5 டிகிரி தான் இருக்கும். அது கொண்டு எங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப இதுல எல்லாம் வந்து எங்களுக்கு 8-9 டிகிரி இருக்கணும். போர்ல 8-9 டிகிரி இருந்தா தான் கொஞ்சம் அழகா வேலை செய்ய முடியும். இது வந்து எப்படி, அப்போ இதனுடைய ஈல்டு எப்ப எடுக்க அப்படின்னு கேட்டா 15 நாள் ஆகும் என்ன பொறுத்தவரையிலும். அதாவது ஒரு இதை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகுமா? இப்ப இந்த பாத்தி இருக்கு, இந்த பாத்தி எடுத்தோம்னா இதே மாதிரி ரேக்கிங் போட்டு இத நல்ல ஆயாச்சுன்னு சொன்னா இத வாருவோம். அடுத்த நாளைக்கு அந்த பாத்தி வாருவோம். அடுத்த நாளைக்கு அந்த பாத்தி, இப்படி மாத்தி 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 வரும். கல்லுப்புன்னு சொல்லுவாங்க. அதான் கல்லு, அதான் கிறிஸ்டல்ங்கிறது கல்லுப்பு. கிறிஸ்டல் தூளுப்புலாம் அதுக்கப்புறம் பண்ற தூளுப்பு வந்து அந்த லாஸ்ட்ல வரக்கூடியது. அது ஒன்றும் வேஸ்ட் இல்ல, அது அப்படிதான் வரும். அதாவது நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள், தூத்துக்குடினாலே கடல் தண்ணியில வந்து டைரக்டா கடல் தண்ணி முதல்ல இருக்கா ஏக்கரேஜ் ஜாஸ்தி வேணும். இப்போ எதுக்குன்னு சொன்னா, இப்போ நான் சொல்ற மாதிரி 8-9 டிகிரி வச்சு அந்த தண்ணியில சுத்தி எடுத்து ஒரு தொப்பத்துல 17 டிகிரி வரணும்னா வரும்போது ஒரு 10-15 தொப்பம் போரும். அந்த கடல் தண்ணி விட்டோம்னா அது வரத்துக்கே ஏக்கர் 5-6 ஏக்கர் அதுக்கு போயிடும். அப்படி வரும்போது நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. அதனால ஏக்கரேஜ் ஜாஸ்தி உள்ள ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் உள்ளவங்களுக்கு மெயின் வந்து தண்ணிதான், வாழ்வாதாரம் தண்ணிதான். உப்பு, இதுதான் உப்பு. இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது முதல் சுத்தி இப்படித்தான் இருக்கும். இது வந்து எடுக்கலாம், கொஞ்சம் சுமாரா இருக்கும், அவ்வளவுதான். பாருங்க உப்பு, இதுதான் உப்பு.
நம்ம சாப்பிடுற உப்பு. ஆமா, இது சாப்பிடுற உப்பு. இது வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, சும்மா சாப்பிட்டு வாயில வச்சு பார்க்கலாமா? தாராளமா கைக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல கைக்குது உப்பு. கெமிக்கல்ஸ் சேராத உப்பு. எதுவும் இப்ப அயோடைஸ்ட்னு போட்டுதான் நிறைய நீங்க வெளியில வாங்க முடியும். இது அப்படி இல்லை, பியூர்லி நேச்சுரல், இயற்கையானது, எந்த இதுவும் கிடையாது. அப்படியே எவ்வளவு இப்போ நீங்க அந்த இந்த இந்த அயோடைஸ்ட்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தாப்பா, மற்றவங்க நினைப்பாங்க இந்த அயோடைஸ்ட் உப்பை வச்சு நீங்க சமையல் பண்ணும்போது என்னன்னு கேட்டா, இந்த குழம்பு இதெல்லாம் வைக்கிற சமயத்துல மேல ஒரு ஆடை மாதிரி தெரியும். ஓ, அதெல்லாம் இந்த ஆசிட்டே இல்லை. ஓகே, அவங்க அயோடைசேஷன்ங்கிறது இதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இந்த அயோடின் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன் இத்தனை ppmti சொல்றாங்க அதுக்கு பேர். ஓகே, அதை வச்சு தான் இவங்க சேர்த்து அதை தராங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து உப்பு பண்ணுவாங்க. ஆமா, தூத்துக்குடி தான் உப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். தூத்துக்குடி, அதாவது சவுத் இந்தியாவில் இங்க ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி ஃபேமஸ். ஆமா, இங்க உள்ள உப்புக்கும் மற்ற ஊர்களுக்கு உப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? பூமியை பொறுத்து இருக்கு. நம்ம இந்த வேதாரண்யம், வேதாரண்யத்துல நிறைய உப்பு இருக்கு. ஓகே, மிமிசல்ல உப்பு இருக்கு. ஓகே, மெட்ராஸ்ல எடுத்துக்கொண்டா இந்த போரூர் இருக்கு இல்லையா, ஆமா, அங்க கொஞ்சம் உப்பு இருக்கு. ஆமா, ஆனா நல்ல குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு தூத்துக்குடி குவாலிட்டி தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது விட்டாச்சுன்னு சொன்னா அப்புறம் குஜராத் நம்பர் 1. ஓ, அப்படிங்களா? ஆமா, வேர்ல்டு ஃபேமஸ் குஜராத். உலகத்திலேயே ஜாஸ்தி ப்ரொடியூஷன் பண்றது வந்து ஆஸ்திரேலியா. ஆட்கள் கம்மி, ஓகே, எல்லாமே மிஷின். ஓகே, அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம விட ரொம்ப கம்மியா கம்மி. என்ன போட்டிருக்கோம்? அடிக்கிற வெயிலுக்கு, இந்த வெயிலுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது கண்டிப்பா. பழக்கம் உள்ளவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஆமா, எல்லாருனா இதா இருக்கு. ஆனா இந்த வெயில் இங்க முக்கியங்கிறத சொல்றீங்க. வெயில் தான் வாழ்வாதாரம் இங்க. அதுதான் வெயில வச்சு. ஆமா, வெயிலும் காத்தும் ஃபுல்லா இதே மாதிரி தண்ணி. ஆனா இந்த வெயிலும் காத்துல நாளைக்கு நல்லா உப்பாயிரும். வெயில்ல ஹீட் ஆகும், நைட்ல என்ன ஆகும், அப்படியே உப்பு படிஞ்சு இயற்கை தன்மை. இந்த ஃபைனல் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, ஆமா, இதுல இருந்து இந்த ஷட்டர் இருக்கு. ஷட்டர் திறந்துட்டா தண்ணி வெளியே வரும். அதை நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு திறந்துக்கலாம். ஓகே, திறந்து அப்படியே பாய். ஓகே, இந்த பாத்திக்குள்ள போறதுக்கு தான் இந்த பைப்பை போட்டு வச்சு. ஓகே, இந்த போறது பார்த்தீங்களா? ஆமா, இந்த பைப்பு. ஆமா, இது நமக்கு ஃபுல்லா பாஞ்சாச்சு அப்படின்னா இந்த பைப்பு வெளியில அடைச்சிடலாம். ஓகே, ஓகே, ஓகே. இந்த பைப் எடுத்து. ஆமா, இந்த பைப் வழி தண்ணி போகும். ஓகே, நீங்க உங்க விற்பனை எப்படி பண்றீங்க? வியாபாரிகள்? நாங்க அப்படியே வியாபாரி, லோக்கல் வியாபாரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா டன் கணக்கு ஹோல்சேல் தான். ஹோல்சேல், ரீட்டைல் கிடையாது. ஒரு ஹோல்சேலா மொத்தமா கொடுத்துருவோம். அவங்க அங்க கொண்டு போய் அவங்க வந்து பல விதமான அப்படியே அதை கிறிஸ்டாவும் கொடுக்குறாங்க. ஓகே, சிலவங்க பல பருவத்துல அந்த இதை உடைக்கிறாங்க. ஓகே, சிலது நைஸ் பவுடர் ஆக்குவாங்க. ஓகே, ரொம்ப நைஸா இருக்கும். அதுக்கு இன்னும் அவர் ஃபர்தர் ப்ரோசஸிங் வேற ஒண்ணும் புரியுதுன்னா அந்த இதை வச்சு இந்த பயன்படுத்துற மாதிரி அது போறது அப்படிதான். ஆனா நீங்க இப்ப வந்து ஹோல்சேல்ல இப்ப இங்க உள்ள லோக்கல் வியாபாரிகள் மட்டும் தான். லோக்கல் வியாபாரி கொடுத்தா நீங்க எக்ஸ்போர்ட் இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமா எக்ஸ்போர்ட்டே இல்ல. ஆனா நீங்க வெளியூர் வியாபாரிகள் கொடுக்கறது இல்ல? வெளியூர் வியாபாரிக்கு கொடுக்கறது இல்ல, எல்லாம் லோக்கல் வியாபாரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எங்கள்கிட்டயே விரும்பி வருஷ கணக்கா பிடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகே, மாடு வச்சு ஓட்டுறாங்க. அந்த மரம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த வயல்ல எல்லாம் மரம் அடிக்கிறோம். ஆமா, ஏர் ஓடுறது. அது போய் லெவல் பண்றது, லெவலிங் பண்ணும். ரெண்டாவது இந்த டிகிரி ஏறும். ஓகே, இந்த வெயில்ல அந்த கீழே அடிச்சு விடும்போது இந்த அடியில தண்ணி மேல வரும். ஓகே, அந்த வெயில்ல வரும்போது டிகிரி ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அது கொஞ்ச நாளைக்கு அப்படி செய்யும். ஓகே, இன்னும் மிஞ்சி போனா ஒரு மாசம் 1.5 மாசம், வைகாசி மாசம் ஒரு 15-20 கிட்டத்தட்ட ஆனி மாசத்துல இருந்து இந்த காத்து வந்துடும். குத்தாலம் சீசன் ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நல்லா இருக்கும். ஓகே, இயற்கை கம்ப்ளீட்டா உங்களுக்கு நேச்சுரல் ப்ராசஸ். இதுல ஹியூமன் எரர்ங்கிறதே ஒண்ணும் கிடையாது, பண்ண முடியாது. கலப்படம் பண்ண முடியாத ஒரே தொழில் இது ஒண்ணுதான். இதுதான். அதுக்கப்புறம் மாத்தி பண்றது கலப்படம் பண்ண முடியாது, கலப்படம் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க இதுக்கு வேற ஏதாவது உரம் இல்ல, ஒண்ணும் தேவை. நேச்சுரலா நேச்சுரல் இந்த தண்ணி தான் இதுக்கு பெஸ்ட். வத்த இந்த வெயிலுடைய இதனால இது வத்தும். இது வத்தணும், தண்ணி வத்திரும், இயற்கையா வத்திரும். இந்த வெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வத்திரும். ஓகே, தண்ணி வத்தினாதான் உப்பு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு இதான் தெரியும். 2 3 அதுக்கு சுத்துன்னு பேரு. அது ரவுண்ட்ஸ். ஓகே, 2 ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் போயாச்சுன்னா நல்ல கிறிஸ்டல் கிளியர் நல்லா இருக்கும். அதாவது உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வாஸ்தவம் தானே. உப்பு இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாத, எந்த ருச்சியுமே இருக்காது.
ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது, ப்ராசஸ்ன்னு தெரியாது. இது பயங்கர உழைப்பு. அதான் இதுல எல்லாத்தையும் விட என்னதுன்னு கேட்டா, அந்த உப்பளத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் வேற கெட்ட பழக்கம் ஒண்ணு இல்லைன்னா உடம்புல வியாதி வராது. ஏவிச்சுங்களேன், வேர் பாடியோட சுத்துவான், உடம்பு நல்லா வேர்க்கும். ஓகே. வேர்க்கும் போது அந்த இந்த இந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எசன்ஸ் மட்டும் உள்ள இறங்கும். ஓகே. அவனுக்கு பிபி இருக்காது, ஓகே, சுகர் இருக்காது, ஓகே, அப்புறம் அந்த இந்த கொலஸ்ட்ரால் இருக்காது, ஓகே, ஒண்ணு இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கு, மருத்துவம் நிறைஞ்சது. மருத்துவம் நிறைஞ்சது உள்ளி. உங்க பேர் என்னங்க? ஜெய்பாலுங்களா? ஓகே. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேலை தான் பார்ப்பீங்களா ஃபுல்லாக? ஓகே ஓகே. எவ்வளோ நேரம் பண்ணணும் இப்போ இது? ஓ, இது ரெண்டுத்தையும் முடிப்பீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ அந்த கொளுத்துற வெயிலில் எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்க, செம்மையாக இருக்குது உண்மையிலே. வெளில கொஞ்ச நேரம் காலை வச்சோம், கொளுத்துது அப்படியே. ஸோ இதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் நிறைய உழைப்பு இருக்கும் இதேமாரி. ஸோ அதை பதிவு பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். எல்லா ப்ராடக்ட் பின்னாடியுமே உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, எனக்கே ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதில் அந்த பாத்தி வந்து அளவு இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். ஓகே. இந்த வித்து வந்து உலகத்தில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இது இது இந்த இது 40 ஃபீட்டு தான் இருக்கும். ஓகே. இந்த வித்து வந்து 40 ஃபீட், அதுக்கு மேலே போகாது. ஏன் 40 ஃபீட் போகும்னா, இவன் இழுத்து போடணும் பார்த்தல, இதை ரெண்டா இது பண்ணுறோம். ஓகே. ரெண்டா மறிக்கிறோம் இல்லையா? இங்கே 20 ஃபீட்டு, அங்கே 20 ஃபீட். ஓகே. எதுக்காக அப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த காற்று அடிக்கும்போது இது இல்லைன்னு வச்சுங்க, இந்த காற்று பூரா அங்கே ஒதுங்கிடும். ஓகே. அப்போ அங்கே உப்பு விடும், இதில் விழாது. அதுக்காக இதில் கரெக்டாக அந்த 20 அடிக்கு ஒரு இதை வச்சு ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டாச்சுன்னா, இந்த அடிக்கிற காற்று வந்து இதுக்குள்ளதான் நிற்கும். இப்போ இந்த உப்பு நிறைய வரும், இதே அளவு அங்கேயும் உப்பு விடும். இதை எடுத்து இங்கே போட்டுடலாம். இதை இழுக்கிறதுக்கு ஒரு மனுஷனால 20 ஃபீட் தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுக்க முடியாது. இதை அதாவது 2 தரம் கொண்டு வருவான். இதை போட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி நல்லா பியூர் வெள்ளையா இருக்கும். ஓகே. நீல கலர் அந்த இது டைமண்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது அடிக்கும். இதுல இப்போ இந்த பாத்தி வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தது, அதனால இதை வழிச்சு போட்டிருக்கோம். வழிச்சுன்னு சொன்னா இந்த பழைய வச்சு கிளீன் பண்றது. ஓகே. கிளீன் பண்ணி 2 நாளைக்கு காய போட்டிருக்கோம். ஓகே. காய போட்டாச்சுன்னா அந்த ஈரத்தன்மையை அம்பிட்டு வச்சிரும். அப்புறம் தண்ணியை தொளிச்சு வெடிக்கால மிதிச்சிருவாங்க. எப்படி மிதிப்பான்னு கேட்டா, ஒண்ணும் எப்படி இல்ல, இதுல தண்ணியை போட்டுட்டு இந்த கை எப்படி பின்னாடி கட்டுவாங்க எல்லாரும். எதுக்குன்னு கேட்டா பேலன்ஸ் வரும். இதை இப்படி மிதிப்பாங்க. பாத்தீங்களா? கீழே உள்ள தண்ணி பூரா மேல வரும். அதுக்கு அப்புறம் லேசு உப்பு விட்டு இந்த பழைய போட்டு நல்லா தேய்ச்சி விடுவோம். அப்ப நல்லா செட் ஆயிரும். அதுக்கு மேல தண்ணி விட்டு இதே மாதிரி ரேக்கிங் பண்ணி என் பாட்டுக்கு பெரிய அனுபவம் ஐயா. ரொம்ப நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையிலே ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஈஸியா சாப்பிட்டுறோம். இதுபடி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் அப்படித்தானே. இப்போ வயல்ல உங்களுக்கு நெல் விளைவிக்கிறான்னா அந்த குடியானவன் வந்து எப்படி செய்யறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இப்போ அப்படி ஆயிப்போச்சு. நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ செமையா இருந்துச்சு இல்லைங்க ப்ராசஸ். நம்ம சாப்பிட்றோம் ஈஸியா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு பாருங்க. இது உண்மையிலே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கான்டாக்ட் எப்படி பண்றதுன்னு தெரியல. நம்ம நண்பர் ரத்னகுமார் இவர் வந்து தான் இந்த கான்டாக்டை வாங்கி கொடுத்தாரு. சூப்பரா இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கு. முக்கியமா நன்றி சொல்ல வேண்டியது அந்த அம்மாவுக்கு தாங்க. அந்த வெயிலையும் சாக்ஸை போட்டு கால் கொதிச்சு நான் மண்ணில் வேலை பார்க்குறாங்களா, உண்மையிலே சாப்பிட்ற சாப்பாடு அவங்களால தான் வருது. அவங்களுக்கு கட்டாயமா நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிக்கலாம். கண்டிப்பா. காலை எடுத்து சும்மா செருப்பு லைட்டு கொஞ்ச நேரம் காலை வச்சோம் கீழே, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு, மோசமா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ண வீடியோ கிடையாது. இது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு, எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் ஈஸியா, புலம் பண்ணி புலம் போட்டு தான் சாப்பிட்றோம் எல்லா சாப்பாடுலையும். அதுக்கு முன்னாடி என்ன உழைப்பு இருக்குங்கிறது தெரியாது. அது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.